அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அனைவருக்கும் தயவான வணக்கங்கள். அடியேன் புதிய பிரியன், கள்ளக்குறிச்சி. இந்த சத்துசாரா காணொளியில் ஆன்மீகத்தில் பயணிக்கிறவங்க, அதாவது சுத்த சன்மார்க்கத்தில் பயணிக்கிறவங்க திருமணம் செய்து கொள்ளலாமா, அப்படி திருமணம் செய்து கொண்டால் குழந்தைகள் பெற்றுக்கொள்ளலாமா, மற்ற மற்ற உலக விடயங்களில் ஈடுபடலாமா என்பது போன்ற விசாரணைகளை நம்முடைய அருட்பா துணை கொண்டு நம்ம விசாரணை செய்யலாம். நம்மளுடைய கருத்துக்கள் நாம் ஏதாவது ஒரு விஷயத்துல சார்ந்திருப்போம். உதாரணத்துக்கு நான் திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு மனைவி இருக்குது, குழந்தை இருக்கின்றது, அதனால் அதனை சார்ந்து நான் பேசக்கூடும். திருமணம் ஆகாத சாதுக்களோ சாமியார்களோ அவர்கள் வாழ்கின்ற வாழ்வியல் முறையிலே ஒட்டி அவர்களுடைய கருத்துரைக்க கட்டாயப்படுத்தப்படுவர். ஸோ அதனால நாம் திருவருட்பா துணை கொண்டு, திருவருட்பா என்ன சொல்லுது, திருவருட்பழிய வள்ளல் பெருமானா நமக்கு என்ன உரைக்கிறார் அப்படி என்பதை நம்ம ஒரு ஆதார நோக்கத்தோடு நம்ம பார்க்கலாம். சரி, அதற்கு முன்பாக வள்ளல் பெருமான் முன் இருந்த வாழ்வில் ஆன்மீக மார்க்கங்கள் ஒரு திருமணத்தை தடையாக சொல்லுதா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலையும் நம்ம பார்க்கும்போது, வள்ளல் பெருமானுக்கு முன் இருந்த மார்க்கங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு முக்கியமா சமய மார்க்கங்கள் நமக்கு இருந்தது, சித்த மார்க்கங்கள் இருந்தது, மதங்கள் நிறைய மதங்களும் இருக்கிறது. அப்ப நம்ம மதங்கள்ல ஓரளவு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எந்த கிறிஸ்துவ மதமோ, அது இஸ்லாமிய மதமோ, நம்முடைய இந்து மதமோ கூட திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு ஒரு வெளிப்படையாக வலியுறுத்துவதாக நமக்கு தெரியல. அந்தந்த மதங்களில் இருந்த சாமியார்கள் குடும்பத்திலிருந்து விடுபட்டு குடும்பத்து மேல வெறுப்பாகவோ உலக பற்றுகள் மேல வெறுப்பாகவோ அவங்க வெளியே போறாங்க. ஆனா அந்த அடிப்படை வேதம், அந்த அடிப்படை பேசிக் ஃபண்டமெண்டல் நமக்கு இந்த அடிப்படையா நீ திருமணம் செய்து கொள்ளாம இருந்தால் தான் அந்த கடவுளர்களை பெற முடியும். அது அல்லாவின் கடவுளர்களாக இருக்கலாம், இல்லை இயேசுடைய கடவுளர்களையாக இருக்கலாம், மற்ற மற்ற மதங்களுடைய கடவுள் அடையணும் அப்படின்னாக்க நீ அடிப்படையா நீ திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்ட்டு வலியுறுத்துதா அப்படின்னாக்கா வலியுறுத்துவதாக தெரியல. அப்ப எப்படி இந்த மாதிரியான ஒரு பார்வை, ஒரு கேள்விகள் நமக்கு எழுந்து கொண்டு வருகிறது அப்படின்னு பார்க்கும்போது, வள்ளல் பெருமானுக்கு முன் இருந்து சித்த மார்க்கம், இந்த சித்த மார்க்கத்துல பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அடிப்படையா ஒரு மனிதன் கடவுளர்களை பெறணும் அப்படின்னாக்க அவன் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும், அதாவது திருமணம் ஆகாம இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அடிப்படை கொள்கைகளாக வைக்கின்றார். பதஞ்சலி முனிவர் பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டாங்க யோகம், அஷ்டாங்கத்துல 8 வகையான யோகமா இருக்கும். அதுல இந்த அஷ்டாங்க யோகத்துல அவர் கடைப்பிடிப்பதற்கு முன்பால் அந்த யோகத்தை அவங்க அந்த 8 படிநிலைகளை அவங்க தொடங்குவதற்கு முன்னால் அவன் பிரம்மச்சரியத்தை தொடங்கணும், பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வழக்கு முறையை அவங்க அடிப்படை தகுதிகளாக நம்ம வைத்தாங்க. அப்ப அந்த தகுதி முறைகள் என்ன சொல்லுது, ஏன் சொல்லுது அப்படின்னு நம்ம ஒரு பார்வையில நம்ம பார்க்கும்போது, ஒரு சித்தர் ரொம்ப அழகா சொல்லுவார், சங்கி 2 தாரை 1 சன்ன பின்னலாகையால் மங்கி மாளுதே உலகில் மானிடர்கள் எத்தனை, சங்கி 2ஐயும் தவிர்த்து தாரவோத வள்ளியில் கொங்கி பங்க மங்கரோடி கூடி வாழலாகுமே அப்படின்றது பாடல். சங்கி 1 தாரை 1, சங்கி 2 தாரை 1 என்பது, தாரை என்பது உயிர், நம்முடைய மூலாதாரத்துக்கும் நம்முடைய புருவமத்திக்கும் நேராக 2 பக்கம் இடது கலை சுவாசம் வலது கலை சுவாசமாக தாரை 2ஆக ஓடிக்கொண்டிருக்கிறது. சங்கி 2 தாரை 1. இந்த காற்றுகளை மாறி மாறி ஓடுவதனால தான் இந்த உலகத்துல செத்து போறாங்க, கோடான கோடி மாந்தர்கள் செத்து போறாங்க அப்படிங்கிறது. சங்கி 2 தாரை 1 சன்ன பின்னல் ஆகியால் மங்கி மாளிதே உலகில் மானிடர்கள் எத்தனை, சங்கி 2ஐயும் தவிர்த்து தார உத வள்ளிரில் கொங்கி பங்க மங்கரோடி கூடி வாழலாகுமே அப்படின்றது பாடல். அப்ப அந்த இடக்கலை வழியாகவும் வலது கலை வழியாகவும் ஓடுகின்ற அந்த சுவாசத்தை மாற்றி சன்ன பின்னலாக மாறி மாறி 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஓடும்.
ஓடும்போது அந்த நேரம்னு ஒரு குறிப்பிட்ட இருக்குது. அது வந்து பிராணாயாம சுவாச வாசி பயிற்சி சொல்லுவாங்க. அது காலையில் 6 மணிலேருந்து 9 மணி, அடுத்து காலை 6 to 8 இந்த 2 மணி நேரம் வந்து வலது காலையில் இடது காலையில் சுவாசம் ஓடினா இந்தந்த உறுப்புகள் வந்து இன்சார்ஜாக எடுத்துக்குது, பிராணவாயுவை வந்து எடுத்துக்குது அப்படின்ற ஒரு கருத்து உண்டு. அப்போ இது மாறி மாறி ஓடிக்கொண்டிருப்பதனால நமக்கு மரணம் என்பது கட்டாயம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த இடக்கலையும் வலது கலையும் ஓடுவதை தவிர்த்து சுழிமணி சுவாசம், சுழிமணி சுவாசம் என்பது இந்த புருவ மத்தியில் ஓடக்கூடியது. இந்த 2 கண்களும் புருவம் ஒட்டு முடிகிற இடத்துல பள்ளமாக இருக்கின்ற இடம், அதுதான் நம்ம பொட்டு வைக்கிறோம். அந்த இடங்கள் சிற்றபை என்றும் பொற்சபை என்றும் சுழிமணி என்றும் விந்து உற்பத்தி ஆகின்ற இடம் என்றும் ஜோதி சுயம்பு எடுகின்ற இடம் திருச்சிற்ற அம்பலம் என்றும் இந்த இடத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்மீகத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்ற ஒரு இடம். இது மேல்நிலை சுவாசம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து சுழிமுனை வழியாக சுவாசம் ஓடிக்கொண்டிருந்தால் அந்த மனிதனுக்கு மரணம் இல்லை. அப்போ இந்த காற்றை வந்து மாற்றி ஓடணும்னாக்க 12 அங்குலம் காற்று ஒரு நாளைக்கு 21,600 சுவாசத்தில் 12 அங்குலம் காற்று வந்து நம்ம வந்து சுவாசத்துக்கு தேவைப்படுது உயிர் வாழ்வதற்கு. அதில் 8 அங்குலம் காற்று வந்து நம்ம சுவாசிப்பதன் வழியாக நமக்கு வந்து பயனடையுது. மீது 4 அங்குலம் 4 பங்கு காற்று வந்து விரயமாகுது. இந்த 4 பங்கு காற்றை வந்து வாசியோகம் செய்து அவன் வந்து வசப்படுத்தி கொண்டால் இங்கே வெளியே இருக்கின்ற சுவாசங்கள் முழுவதும் 12 அங்குலம் சுவாசம் நமக்கு பயனாக போச்சுன்னா அந்த உடம்பு எதுவும் முழுமை அடையாது. நிறைய வராது, திரை வராது, மூப்பு வராது, மரணம் வராது. இந்த சித்த மார்க்கத்துடைய சாரம்சம். அப்போ அந்த 4 பங்கு காற்றை வந்து வசப்படுத்தணும் அப்படின்னாக்க நம்ம வந்து வாசி யோகம் செய்யணும். இந்த வாசி வசப்படணும் அப்படின்னாக்க நமக்கு உடம்புல மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய குண்டலினி என்ற உயிராற்றல், விட்டல் ஃபோர்ஸ், இந்த உயிராற்றல் வந்து நமக்கு போதுமான அளவுக்கு இருந்தால் தான் இந்த குண்டலி சக்தி மேலே எழும்பும். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், இங்கிருந்து இங்கே வரைக்கும் காற்று போய் கொண்டு இருக்குதுன்னு. இந்த குண்டலினி காற்று வந்து 12 அங்குலம் 12 ஆண்டுகள் வந்து பிரம்மச்சரியத்தை சுக்கிலத்தை கீழே விடாம பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சு அந்த வாசியோகம் செய்யும்போது அந்த வாசியோகத்தில் இருக்கின்ற உஷ்ணமானது அந்த விந்துல இருக்கிற நீர்த்தன்மை, நீர்க்கூறு, விந்து என்பது புரோட்டீன், ஆனால் அதில் நீர்க்கூறு கலந்துருக்குது. அந்த விந்து என்பதுதான் குண்டலினி. அந்த விந்து தான் வந்து உயிராற்றல், ஸ்பெர்ம், அதான் உயிராற்றல். ஆனால் பெண்களுக்கு இது நாதம், சுக்கிலம் சுரோகிதம். இப்போ அந்த விந்துல தண்ணி நீர் கலந்திருப்பதனால அந்த நீர் தான் வந்து காமம் இச்சை. அப்போ அந்த விந்துல நீர் எல்லாம் சுண்டிட்டு வெறும் விந்துவா இருந்தா அது பந்து மாதிரி உருளையாம், பந்துவா ஒரு திரள் பந்தித்திட அப்படின்ட்டு வளர்ப்பிரமா அகவலை சொல்லுவார். அந்த பந்து மாதிரி உருண்டையாயிடும், அதுதான் குண்டலினி அப்படின்னு. அந்த குண்டலின் உயிரானது அப்படியே 6 ஆதாரங்கள் வழியாக கடைசியில் வந்து சுழிமுனை வழியாக நம்மளோட உயிர் வந்து வெளியே போயிட்டா அது வந்து சமாதி. அப்போ இந்த குண்டலினியை வந்து நம்ம வந்து அதற்கு நீர்க்கூரை அகற்றணும். ஏன் நீர்க்கூரில் இருக்கும்போது நமக்கு அது வந்து நம்மளை கெடுக்கும், காமத்தில் லோபத்தில் வசப்படுத்தும். அதனால அது வழியாக நம்ம வந்து செலுத்தக்கூடாது, அதை வந்து மேல்முகமாக தான் செலுத்தணும். மேல்முகமாக செலுத்தினா யோகம், கீழ்முகமாக செலுத்தினா எகலோகம். அப்போ மேல்முகமாக செலுத்தணும்னாக்கா அது நம்ம சாதாரணமாக செலுத்த முடியாது. அப்போ வாசி செய்யணும். வாசின்னா பிராணாயாமம், மூச்சு பயிற்சி செஞ்சு அதுலேருந்து பிறகுன்ற அந்த 4 பங்கு காற்றை எடுக்கும்போது நம்ம உடம்புல ஒரு உஷ்ணம் உருவாகும். அந்த உஷ்ணம் வந்து அந்த விந்துல இருக்கிற நீர்க்கூரை வந்து சுண்ட வைக்கும். வச்சிருச்சுனாக்கா விந்து வந்து மணியாக மாறிடும். மணியாக மாறிட்டு அப்புறமா நமக்கு வந்து பாம்பு, அந்த பாம்பு உண்டலின்ற பாம்பு வந்து மேலே எகிற ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் புருவமத்தி வழியாக வெளியே அந்த உயிர் உண்டலின்ற ஆற்றல் போச்சுன்னா இந்த உடம்பு போட்டு வெளியே போச்சுன்னா சமாதி, அது மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்றது சித்தர்களுடைய அடிப்படை தத்துவம். சித்த மார்க்கத்தில் திருமணம் பண்ணாமல் 12 ஆண்டுகள் நம்ம வந்து பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும் என்பது அதனுடைய சாரம்சமாக இருக்குது, யோகத்தினுடைய சாரம்சம். அதுக்கடுத்து நம்ம வந்து இயமம், நியமம், பிரத்யங்காரம், சமாதி, தியானங்கள் ஒவ்வொரு படியாக 8 வகையான படிநிலைகளை கடப்பது. அது திருமந்திரத்தில் திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லுவார்.
ஸோ அப்போ அந்த அடிப்படை பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிப்பதற்காக அந்த குண்டலினி வாசியை மேலே எழுப்புவதற்காகவும் அந்த குண்டலினி வந்து புருவமத்தி வழியாக அந்த சிவத்தை அடைவதற்காகவும் நமக்கு வந்து பிரம்மச்சரியம் கடைபிடிக்கப்பட்டது. பிரம்மச்சரியம் வந்து அடிப்படை கொள்கைகளாக நமக்கு வந்து வைக்கப்பட்டது. இப்ப நம்ம வந்து சன்மார்க்கத்துக்கு வருவோம். சன்மார்க்கத்தில் இது போன்ற ஏதாவது வாசி யோகம் வலியுறுத்தப்படுகிறதா அப்படி என்றா நமக்கு நாம ஆய்வு செஞ்சு பார்த்ததில்ல. சன்மார்க்கத்துல அடிப்படை வந்து பிரம்மச்சரியத்தை வலியுறுத்தல. அதை நம்ம வந்து விளங்கிக்கணும். ஏன் பிரம்மச்சரியத்தை வலியுறுத்தல அப்படின்னு பார்க்கும்போது, பிரம்மச்சரியத்தை வலியுறுத்தி அதனால் பெறுகின்ற சுக்கிரத்தை கொண்டு நம்ம குண்டலினி எழுப்ப போறது இல்லை. இங்க குண்டலினி எழுப்பக்கூடிய ப்ராசஸ் இல்லை. அப்ப குண்டலினி எழும்புதா, வாசி இங்க வந்து கடைப்பிடிக்கப்படுதா அப்படின்னா, வள்ளல் பெருமான் ஒரு பாடம் சொல்லுவாரு, வாசி வாசி என்று பேசும் அதே மாதிரி வாசி வந்து அந்த வாசி என்ன பேசும், வாசி என்ன பெருசா உங்களுக்கு பேசிட போகுதுங்கிறாரு. அடுத்து வாசி நடத்தி தருவாண்டி அப்படின்லாம் முதல் 5 திருமுறையில சொல்லப்படுது. 6ஆம் திருமுறையில அது கூட சொல்லப்படல. ஒரு பாடல்ல வந்து ரேசகம் பூரகம் கும்பலம் உள் வாங்குதலும் உள் அடங்குதலும் மேல் தூக்குதலும் இல்லாம நான் வந்து இந்த கடவுளர்களை பெற்றேன் அப்படி என்று நமக்கு வந்து பாட சொல்லுது. வேற எங்கேயும் நமக்கு வாசி யோகம் வந்து ஒரு கட்டாயமா ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்டா ஒரு வெளிப்படையா நமக்கு வந்து திருவருட்பாவிலையோ உரைநடைப்பதிலோ நீ வாசி செய்யணும், குண்டலினி சக்தி ஏத்தணும் அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு சுத்த சன்மார்க்கத்துல சொல்லப்படலை. அப்படி எங்கேயாவது சொல்லப்பட்டிருந்தா நீங்க வந்து தாராளமா அந்த கமெண்ட்ல கூட நீங்க அந்த சேனல்ல கமெண்ட்ல கூட அந்த பாடலை போட்டு இது வாசி யோகத்தை தான் வந்து வலியுறுத்துது அப்படின்ட்டு தாராளமாக சொன்னா நம்ம சிந்தனை செய்வதற்கு ரெடியாகிறோம். நம்ம ஒரு முடிவுக்கெல்லாம் வரல. நம்ம தெரிஞ்சதை நம்ம வந்து விளக்குறோம், அவ்வளவுதான். நாம ஆய்வு செய்தது, நாம ஒரு 20-30 ஆண்டுகளாக சன்மார்க்கத்துல ஆய்வு செய்ததுல நமக்கு திருவருட்பாவிலையோ உரைநடைப்பாவதிலையோ வாசி யோகம் செய்யணும், மூச்சு காட்டு செய்யணும் அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் வெளிப்படையாக சொன்னதாக நமக்கு தெரியவில்லை, இல்லை. இப்ப இதுல அருள் காரியப்படுவது எப்படி? இப்ப அந்த சித்த மார்க்கத்துல அருள் காரியப்படுவதற்கு நமக்கு வந்து கீழே இருக்கிற குண்டலினி சக்தி எழும்பணும். குண்டலினி சக்தி எழும்பணும்னா அதுக்கு நீர்க்கூரை வந்து சுண்ட வைக்கணும். நீர்க்கூரை சுண்டோம்னா வாசி யோகம் செய்யணும், காற்றை வசப்படுத்தணும். ஆரிய நல்லன் குதிரை 2 வீசி பிடிக்க விரகரை வாழலை கூறியநாதன் குருவின் அருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே அப்படின்ட்டு திருமந்திரம் சொல்லுது. அப்ப அந்த காற்றை வாசி பிடிப்பதற்கும் நம்ம வந்து தீட்சி பெறணும். கூறிய நல்லன் குருவின் அருள் பெறணும், ஒரு குருநாதர்கிட்ட வந்து தீட்சி பெறணும். அப்பதான் அந்த காற்று வசப்படும். வசப்பட்டுட்டு வாசியோகம் செய்யணும். வாசியோகம் செய்யும் போது 4 பங்கு காற்று வாசி அடங்கும். 4 பங்கு காற்று வாசி வந்து நம்ம உள்கூட அடங்கினா உடல் உஷ்ணமாகும். அந்த உஷ்ணத்துல வந்து விந்துல இருக்கிற நீர்க்குரு வந்து சுண்டும். அப்ப விந்து வந்து ஒரு திரள் பந்தித்தாக மாறும். நமக்கு ஏற்கனவே மூளைகளை மேல வந்து மேல்நிலை சுக்கிலமும் கீழே வந்து கீழ்நிலை சுக்கிலம்னு 2 வகையான சுக்கிலம் இருக்கிறது. இந்த 2 வகை சுக்கிலத்தை வந்து மேல்நிலை சுக்கிலத்தோடு இந்த கீழ்நிலை சுக்கிலம் மேலே இருந்து ஒன்றாக ஆகிவிட்டா அந்த உயிர் வந்து புரோமத்தி வழியாக சமாதி நிலையை அடையும். சமாதி நிலையை அடைஞ்சா அது பெறுகின்ற அந்த கடவுளுடைய எல்லை பார்த்தீங்கன்னா பராபரை கடவுள் எல்லை. சித்தமார்க்கம் சொல்லுகின்ற சித்தமார்க்கத்துல உயர்ந்த உச்சபட்சமான ஒரு கடவுள் எல்லை என்று பராபர நிலையை வந்து இப்படி நம்ம அடையணும் அப்படின்னு சித்தர்கள் எல்லாம் வலியுறுத்துறாங்க. இப்ப வள்ளல் பெருமான் முதல்ல நிலை வேறு, அந்த பராபரையும் கடந்த ஒரு நிலையை வள்ளலார் வந்து வலியுறுத்துறார். வாசியோகம் செய்து நாம் செய்யக்கூடிய வாசி செய்து நம்ம போகக்கூடிய பராபர சிவன் நிலையை வள்ளலார் வலியுறுத்த வரல. அடிப்படை விஷயம் அதை கடந்த ஒரு பெருவெளி சுகவெளி அப்படின்ற வள்ளல் பெருமான் சொல்றார். அப்ப அதுக்கு வந்து வழிமுறைகளை வள்ளலார் வந்து மாத்துறார். எப்படி மாத்துறார் அப்படின்னாக்க இங்க வாசியோகம் மனதை சொல்லப்படலை, பிரம்மச்சரியம் இங்க வந்து கட்டாயப்படுத்தப்படலை. பிரம்மச்சரியத்தை நீ கடைப்பிடி, பிரம்மச்சரியத்தான் இருந்துக்கலாம். ஆனா அது வந்து சுத்த சன்மார்க்கத்துடைய கடவுளர் பெறுவதற்கு கட்டாயம் அப்படின்னு நமக்கு இங்க எங்கேயும் வலியுறுத்தப்படலை. நீ பிரம்ம இல்லை, எனக்கு வந்து குடும்பத்துல எல்லாம் போயிட்டு நான் வருவதற்கு எனக்கு ரொம்ப அந்த சூழ்நிலை அமையல அப்படின்னா பிரம்மச்சரியத்தை இருந்துக்கலாம். பிரம்மச்சரியம் இருக்க வேணாம்னு வள்ளலார் சொல்லல. பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தப்படலை. பிரம்மச்சரியம் இருக்க வேண்டாம்னு வள்ளலார் சொல்லல. அப்புறம் அவரவருக்கு எந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன், ஒரு சௌகரியமான ஒரு வாழ்வியல் அமைந்திருக்குதோ அந்த வாழ்க்கையில அவங்கவுங்க வாழ்ந்துக்கலாம். அப்ப வள்ளலார் இங்க பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறவங்களுக்கும் ஒரு யோக முறையை சொல்றார். பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்காத சம்சாரிகள் குடும்பத்துல ஃபேமிலி மேனுக்கும் வள்ளலார் வந்து இங்க ஒரு மார்க்கத்தை சொல்றார். ஃபேமிலி மேன்கள் செய்யக்கூடிய ஒரு யோக முறையும் வள்ளலார் சொல்றார்.
யோகம் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கின்ற திருமணமாகாத சாமியார்கள் சாதுக்கள் அவர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு யோக முறையும் வள்ளலார் வந்து இங்க சொல்லியிருக்கார். இதை நம்ம வந்து ஒரு ஆய்வுகள் செஞ்சு ஒரு பகுப்பாய்வு பகுத்து பார்த்து தான் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கணும். இப்போ வந்து சம்சாரிகளுக்கு சொன்னதை வந்து பிரம்மச்சரியத்தில் உள்ளவங்களும் போட்டு குழப்பிக்கூடாது. சாதுக்கள் இவங்க வந்து சம்சாரிகளுக்கு சொன்னதையும் போட்டு குழப்பிக்கூடாது. ரெண்டையும் குழப்பாம அவரவர்கள் என்னென்ன மார்க்கத்தில் இருக்கிறாங்களோ, எந்தெந்த ஒரு வாழ்வியல் முறையில் இருக்கிறாங்களோ அவங்க அதை கடைப்பிடித்துக் கொள்வது நல்லது. ஓகே, இப்போ வந்து வள்ளலார் வந்து பார்த்தீங்கன்னாக்க யோக இந்த பாடல் இப்போ நான் சொன்ன கருத்துக்களை யோக முறை, போகத்தில் இருப்பவன் வந்து சம்சாரிகள், யோகத்தில் இருக்கிறவன் வந்து பிரம்மச்சரிகள், இவர்கள் என்ன சொன்னார்கள் இந்த விஷயத்தை வந்து வள்ளலார் வந்து போகமாந்தர்கள் யோக மாந்தர்கள் தனித்தனியே சொல்லப்பட்டதா அப்படின்னு ஒரு பாடல் நாம் வந்து விசாரணை பண்ணும்போது திருவருட்ப 6ஆம் திருமுறையில நல்லா குறித்து வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் இது. உய்வகை கூறல் அப்படிங்கிற பதிகம் 101வது பதிகம். உய்வகை கூறல் அப்படிங்கிற பதிகத்துல வந்து 6வது பாடல் ஆகமா அந்தமும், இப்படி ஆகமங்களுடைய அந்தமும் வேதத்தினுடைய அந்தம், வேதங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய முடிவான நிலை அறையும் பாகமாம் பரவெளி நடம் பரவுவீர் உலகீர் மோகமாந்தருக்கு உரைத்தில்லேன் இது சுகம் உண்ணும் யோகமாந்தருக்கு காலம் உண்டாகவே உரைத்தேன். ஆகமங்கள் சொல்லுகின்ற கடவுளுடைய எல்லை, வேதங்கள் சொல்லுகின்ற கடவுளுடைய எல்லை, இது எல்லாத்தும் இதனுடைய எல்லைகளை பரவெளியில் நடக்கின்ற இறைவனுடைய எல்லைகளை நீங்கள்லாம் அடையணும் அப்படின்னு சொல்றேன். யாருக்கு சொல்றேன்? மோகமாந்தல் வந்து உலகத்தில் உள்ள மனைவி மக்கள் பொருளாதாரம் இதுல இருக்கின்ற மோகத்தில் உள்ளவங்க. மோகத்தில் உள்ளவங்கன்னா நம்ம வேற ஒரு பொருள் எடுக்கலாம். ஆன்மீகத்தில் இல்லாத கண்டதே காட்சி கொண்டமே கோலம் என்று சொல்லுகின்றவர்கள் மோகமாந்தர்கள். ஆனா வள்ளலார் வந்து சன்மார்க்கத்தில் இருப்பவர்கள் இருக்குல்ல, நாமளும் மோகத்தோடு தான் வரும், ஒரு பந்த பாசத்தோட வரும். போகத்தில் இச்சை உள்ளவர்கள் போகமாந்தர்கள், மோகமாந்தர்கள். அது எந்த போகமாக கூட இருக்கலாம், சாப்பாடு போகங்கள் இருக்கலாம். அப்ப அவர்களுக்கு நான் இது சொல்லல, எது இந்த யோகத்தை. அப்ப திருவருட்பாவலர்ல யோக நிலைகள், யோக நிதிகள் திருவருட்பா 6ஆம் திருமுறையில் இந்த பாடம் சொல்றார். நான் வந்து இது மோகமாந்தருக்கு நான் சொல்லல, இது சுகம் உண்ணும் யோகமாந்தருக்கு காலம் உண்டாகவே ஒருத்தன் யோகத்தில் இருக்கிறான்ல சம்சாரிகள் அல்லாம பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சு அவனுக்கு காலம் உண்டாக நான் சொன்னேங்க. அப்ப வள்ளலார் வந்து இதை எப்படி எடுத்துக்கிறதுனாக்க, வள்ளலார் வந்து 1 மணி நேரம் தூங்கினா போதும் அப்படின்னு நமக்கு வந்து சொல்றார். இந்த 1 மணி நேரம் தூங்கினா போதும்னு யார் சொல்லுவா? காலையில எழுந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வந்துட்டு சாயங்காலம் மனைவி மக்கள் எல்லாம் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அவன் நைட்டில் படுத்துவான். ஏன்னா அவன் உடல் உழைப்பு போடுது. இப்போ அவன் வந்து 1 மணி நேரம் வந்து சாப்பிட்டா 1 மணி நேரம் தூங்கினா போதுமா அப்படின்னு இல்லை. அவன் வந்து போகத்தில் குடும்பத்தில் இருக்கிறான். அவன் வந்து 1 மணி நேரம் தூங்கினா போதுனாக்கா அவனுக்கு வந்து சக்கரை நோய் தான் வரும். அப்போ வந்து அவனுக்கு இந்த 1 மணி நேரம் தூங்கினா போக சொல்லலை. இப்போ உலகையில் எந்த சிந்தனை இல்லை, உலக சிந்தனை இல்லை, மனைவி மக்கள் 24 மணி நேரம் கடவுள் சிந்தனை, சாதுக்கள் சாமியார்கள் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிப்பவர்கள் இவனுக்கு 24 மணி நேரம் கடவுள் நினைச்சிருக்கான். அப்போ அவனுடைய மனம் வந்து சாக்கரம் சொப்பனம் சுழித்து துரியும், எப்பொழுது பார்த்தாலும் துரிய நிலையிலே இருக்கும். அப்போ துரிய நிலையிலே இருக்கிறவனுக்கு தூக்கத்தில் அவனுக்கு தூக்கம் 8 மணி நேரம் தூங்கினா அவன் உடம்பு எப்படி ரெஃப்ரெஷ் ஆகுமோ, எப்படி சார்ஜ் ஆகி கொண்டிருக்குமோ, உடல் எப்படி புதுப்பிக்கப்பட்டிருக்குமோ அவனுடைய மூளை அந்த கிளான்ஸ்லாம், அதே மாதிரி ஒரு மனிதன் சாக்கிறோம் இப்போ இருக்கிற நிலை வந்து சாக்கிறோம் சொப்பரம் சுளுத்தி நிலைக்கு நம்ம தூங்க போறோம். துரிய நிலை என்பது தியானத்துல எப்பவுமே 24 மணி நேரம் புருவமத்தில் சிந்தனை செய்து கொண்டிருப்பவனுக்கு துரியத்தில் அவனுடைய மனநிலை இருக்கும். அவ துரியத்துல இருந்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தூங்கினாவே போதும். அந்த 1 மணி நேரம் தூக்கத்திலே அவனுக்கு 8 மணி நேரம் தூங்கினா என்ன உடம்பு ரெஃப்ரெஷ் ஆகிடுமோ, புதுப்பிக்கப்படுமோ, செல்லெல்லாம் புதுப்பிக்கப்படுமோ, அந்த ஒரு ஓய்வு அந்த ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து 1 மணி நேரம் தூக்கத்திலே கிடைக்கும். ஆனா அவன் மற்ற 23 மணி நேரமும் கடவுள் சிந்தனையில் இருந்து கொண்டு இருக்க வேண்டும். இப்போ உலகையில நம்ம சிந்தனை பண்ணும் போதும் கடவுளை பத்தி சிந்தனை பண்ணும் போதும் உடலில் வேறு வேறு விஷயங்கள். உதாரணத்துக்கு இப்போ நம்ம கொள்ளடிக்கணும் அப்படின்னு சிந்தனை பண்ணும் போதும், ஒருத்தனுக்கு தர்மம் பண்ணணும் அப்படின்னு சிந்தனை பண்ணும் போதும் மூளை ஒண்ணுதான், இந்த உலகையில் விஷயம்தான், 2 வேறுபடும். ஏன்னா ஒவ்வொரு சிந்தனைக்கும் நம்ம உடம்புல ஒவ்வொரு மாதிரியான கிளான்ஸ் வந்து சுரக்கும். இப்போ தர்ம சிந்தனை பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஆத்மாத்மான ஒரு அமிர்தம் சுரக்கும். அடுத்த உயிர்கள் தீங்கு செய்ய போகும்போது நமக்கு வந்து நெகட்டிவ்
நெகட்டிவ் சிந்தனைகள், நெகட்டிவான ஒரு கிருமிகள், தொற்றுகள்லாம் நம்ம உடம்புல வந்து சுரக்கும். ஏன் நம்ம வந்து பாசிட்டிவான எண்ணங்களை அதிகமாக நினைக்கணும் அப்படின்னு பண்ணும்போது, பாசிட்டிவான எண்ணங்கள் நினைக்கும் போது மூளை அதுக்கேற்ற மாதிரி சிந்தனைகள் தொடக்கும். நெகட்டிவான விஷயங்கள் நினைக்கும் போது மூளை நெகட்டிவான கிருமிகளை வந்து கிளான்ஸ்லாம் சுரப்பிகள் வந்து சுரக்கும். சாப்பாடு அப்படின்னு ஞாபகம் வரும்போது சாப்பாட்டை ஜீரணம் பண்ணக்கூடிய சுரப்பிகளை வந்து சுரக்கும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து மூளை வந்து சுரந்து கொடுக்கும். இப்போ அது காம சிந்தனையில் இருக்கும்போது நமக்கு வந்து நாக்கில் சுரக்காது. நமக்கு விந்துக்கு தேவையான ஆணுறுப்புக்கு தேவையான குரோம்சோம்கள் கிளான்ஸ்களை வந்து சுரக்க கொடுக்கும். ஆனால் மூளை ஒன்று தான். அதே மாதிரி தான் நம்ம தியானத்தில் இருக்கும்போது கடவுளை நினைத்து கொண்டு இருக்கும்போது அதற்கேற்ற மாதிரி உடம்புக்கு சுரப்பிகள் சுரக்கும். இது வந்து சுத்த உஷ்ணம் அப்படின்னு வள்ளலார் சொல்றார். அப்போ 23 மணி நேரம் சுத்த உஷ்ணத்தில் இருப்பவர்கள் 1 மணி நேரம் தூங்கினா போதும். அப்போ 23 மணி நேரம் சுத்த உஷ்ணத்தில் கடவுள் நினைப்போடு யார் இருக்க முடியும்? புண்படா உடம்பு, புரைபடா மனம், பொய்ப்படாத ஒழுக்கமும் பொருந்தி கண்படாத இரவும் பகலும் கடவுளை யார் நினைக்க முடியும்? சம்சாரிகள் நினைக்க முடியுமா? ஒரு வேலையில் போயிட்டு ஒரு கடையிலையோ ஒரு ஆஃபீஸ்லேயோ வேலை செய்யலாம். அங்கே போயிட்டு நம்ம கடவுளையும் நினைச்சு கொண்டு இருக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு கமிட்மெண்ட் இருக்குது. மனைவி, மக்கள், குடும்ப கமிட்மெண்ட்டுகள் எல்லாத்துக்கும் கமிட்மெண்ட் இருக்கும்போது அவன் வேலை செஞ்சுதான் ஆகும். அப்போ வேலையில் சிந்தனை வச்சு வேலை செஞ்சாதான் அங்கே சம்பளம் வரும். சம்பளத்தை கொண்டு வந்து அவன் குடும்பத்துக்கு ஜீவகாரியங்கள் செய்யறதுக்கு பயன்படுத்தலாம். அவன் 23 மணி நேரம் கடவுள் நினைக்க முடியுமானா நினைக்க முடியாது. அவனுக்கு வேற யோகத்தை வள்ளலார் சொல்லியிருக்கிறார். அதான் போகமாந்தருக்கு அருட்பாவுல யோகம் வந்து யோகமாந்தம் என்று சொல்லக்கூடிய சாதுக்கள், சம்சாரி அல்லாதவர்கள், திருமணம் செய்யாத பிரம்மச்சரிகள், அவர்களுக்கு 1 மணி நேரம் தூக்கம். அவர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய ஒழுக்கம், தினசரி கடைப்பிடிக்க வேண்டிய ஒழுக்கம் நெறி என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்காக சொல்லப்பட்டதுதான் வந்து சிறப்பு விதி. நீங்க சிறப்பு விதியில பொது சாதாரண விதி, சாதாரண மக்களுக்கு, ஓரளவுக்கு பக்குவப்பட்டவர்களுக்கு வந்து பொது விதி, இன்னும் ரொம்ப பக்குவப்பட்டு சாதுக்களுக்கு, பிரம்மச்சரியர்களுக்கு சிறப்பு விதி. இந்த சிறப்பு விதியில பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி கடவுள் வந்து வள்ளலார் வந்து சொல்லியிருப்பார். அப்போ அந்த நிலையில சிறப்பு விதிகள் 1 மணி நேரம் தூங்குறது இதெல்லாம் யாருக்கு அப்படின்னாக்கா திருமணமாகாத பிரம்மச்சாரிகளுக்கு, சாதுகளுக்கு 23 நேரம் கண் புண்படாத உடம்பும் புரைப்படாத மனமும் இந்த உலகத்துல எந்த சிந்தனை சாறு உலக வாதனை உன்னுடைய உள்ளத்துல இருக்காம இருக்கின்றவன் தான் புரைப்படாத மனம். இந்த உலகியல் விஷயத்துல எல்லாத்துலயுமே நன்மை தீமைகள் வந்து மாற்றி மாற்றி வந்து கொண்டே இருக்கும். அப்ப உலகத்துல எந்த சிந்தனையும் இல்லாத புண்படா உடம்பு என்பது மாமிச சாப்பிடாத உடம்பு. புரைபடா மனம் என்பது உலகத்துல எந்த குற்றம் குறைகள் இல்லாத மனம். பொய்ப்படாத ஒழுக்கம், 24 மணி நேரமும் கடவுளை நினைத்து கொண்டு இருக்கின்ற ஒழுக்கம். அது இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், 4 ஒழுக்கங்களும் பொருந்தி இருக்கின்றவர்கள் அந்த பொய்ப்படாத ஒழுக்கத்தில் வாழ்கின்ற ஜீவகாணி ஒழுக்கத்தில் வாழ்கின்றார். அப்ப அவர்கள் தான் 1 மணி, எப்ப அவனுக்கு உலக சிந்தனை எதுவுமே இல்லை, எப்பொழுதுமே கடவுள் சிந்தனை தான். அப்போ அவர்கள் கடவுள் சிந்தனையில் இருக்க ஒரே விஷயத்தை தொடர்ந்து நினைக்கும் போது மனம் வந்து கான்சியஸ், இன்னர் கான்சியஸ், சப்கான்சியஸ், அன்கான்சியஸ், அந்த துரிய நிலைக்கு மனம் போயிடும். அந்த துரிய நிலையிலே சதா மனம் இருந்து கொண்டிருந்தா அவங்க 1 மணி நேரம் தூங்கினாவே போதும். தூங்கினாவே உடம்பு 8 மணி நேரம் தூங்குனா என்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்குமோ அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட், அந்த உடல் புதுப்பித்தல் விடயம் வந்து 1 மணி நேரம் தூக்கத்திலே அவங்களுக்கு வந்து கிடைச்சிடும். அவர்களுக்கு சொல்லப்பட்ட யோகம். இப்ப சம்சாரிகளுக்கு வள்ளலார் வந்து என்ன யோகம் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, அறிவி விளங்கிய ஜீவர்களுக்கு எல்லாம், இது முழுக்க முழுக்க ஜீவகாணி ஒழுக்கம், முழுக்க முழுக்க சம்சாரிகள் ஃபேமிலி மென்களுக்காக சொல்லப்பட்டது. அப்ப 23 மணி நேரம் கடவுளை நினைச்சு கொண்டிருப்பான். அவன் வந்து ஜீவகாரியம் பண்ண முடியுமா, அவன் வந்து தான தர்மம் பண்ண முடியுமானா அது சற்று கடினம். நான் கடவுளே நினைச்சு கொண்டிருப்பவனுக்கு காசு ஏது? 21 கடவுளே நினைச்சு கொண்டிருப்பவனுக்கு எப்படி பண்ண முடியும்? அவங்க வந்து அடுத்தவங்க உயிருக்காக பிரார்த்திக்கலாம், அவங்க யோகம் செய்யலாம், எல்லா உயிர்களுக்காக கருணை செய்யலாம், எல்லா உயிர்களுக்காக பிரார்த்தனை பண்ணலாம், எல்லா உயிர்களுக்காக நன்மை பாதிக்கலாம், எல்லா உயிர்களுக்கும் அருட்பா போதிக்கலாம். இந்த மாதிரி அருட்பா சிந்தனையிலே இருக்கலாம். இப்ப அறிவி விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் கடவுள் வழிபாடு என்றும், அப்படியே அறிவி விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு என்றும் அறியப்படும். அன்றியும் ஜீவகாரணியம் ஒழுக்கத்தை உடையவர்களாகிய, ஜீவகாரணி ஒழுக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறான், அவன் தரத்துக்கு ஏற்ப ஒரு 10,000 சம்பாதிக்கிறான் அப்படின்னா ஒரு 5,000 குடும்பத்துக்கு போட்டுட்டு ஒரு 5,000 வந்து அவன் ஜீவகாரணியம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அவர் தரம் என்பது அதுதான். நான் என்னுடைய பார்வையில் தரம் என்பதற்கு அவங்கவுங்க 1 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு 500 ரூபா செஞ்சால் தான் தரோம், 1000 ரூபா செஞ்சால் தரோம்,
கமிட்மெண்ட் போக மீதி இருந்தால் தான் தரோம் அப்படிங்கிறாங்க. 2 கண்ணு, 2 கை, 2 காலு, 2 மூக்கு. இறைவன் வந்து 2 நமக்கு வந்து கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கை தனக்கு, ஒரு கை ஒழிப்பு தனக்கு, ஒரு கை வந்து கை. இந்த கை எதுக்கு ஒரு கை எக்ஸ்ட்ரா இருக்குனாக்க கொடுப்பதற்கு. ஒரு கை மட்டும் இல்லை, ஒரு கண்ணு, ஒரு மூக்கு, ஒரு வாய், எல்லாமே எக்ஸ்ட்ரா ஒவ்வொன்று கடவுள் நமக்கு கொடுத்ததுக்கான காரணம் ஒரு கை தனக்காகவும், ஒரு கை ஈகை தர்மம் செய்வதற்காகவும் நமக்கு கொடுக்கப்படும். அப்போ தரம் என்பது 10,000 சம்பளம் வாங்குறாங்கனாக்க 5,000 அவன் சுயநலத்துக்காகவும், மீது 5,000 ரூபா அவன் தர்மத்துக்காகவும், தன்னுடைய பிறந்த பிறப்பனுடைய நோக்கத்தை அடைவதற்காகவும் செய்ய வேண்டிய தரம் என்பது அதுதான் தரம். அப்போ உங்களுடைய தரம் என்பது என்னென்னு உங்களுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். அது அவரவர் கடவுளுக்கு ஏற்ற மாதிரி நானும் ஜீவகாரியம் பண்ணுறேன், வருமானத்தை முழுக்க தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திட்டு கொஞ்சம் ஒரு 10% அப்படி ஒரு 5% இதை வந்து தரம் அப்படின்னு தவறுதலாக வந்து புரிஞ்சுக்கிட்டு கடவுள் நான் ஜீவகாரியம் பண்ணுறேன், கடவுள் எனக்கு ஒன்றும் பேச அருள் பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடாது. வள்ளலார் பெருமான் வந்து தரம் என்பதற்கான டெஃபினேஷன் கெப்பாசிட்டி, அவரவருடைய கெப்பாசிட்டி என்பது என்ன அப்படின்னாக்க 50% தான், 50% தான் அதோட தரம். அப்போ அந்த ஜீவகாரியம் ஒழுக்கத்தை உடையவர்கள், அப்போ ஜீவகாரியம் ஒழுக்கத்தை உடையது அவரவர் தரம், அந்த தரத்துப்படி அந்த ஒழுக்கத்தை செய்து கொண்டு வருகின்றவர்கள். அருந்தல், இந்த உலகத்துல நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமான விஷயங்கள்ல அருந்துவது, பொருந்தல், திருமணம் செய்வது முதலிய உலக பிரபஞ்ச போகங்கள், இதெல்லாம் உலகத்துல இருக்கிற பிரபஞ்ச போகம். அப்போ நான் வந்து ஜீன்ஸ் போட்டுக்கிறேன், நான் வந்து சட்டை அடிச்சு போட்டுக்கிறேன், இந்த கார் வச்சுக்கிறேன், நான் வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன், ஹோட்டலில் சாப்பிட்றேன், அது சாப்பிட்றேன். இந்த உலக ஆரோக்கியத்துக்கு கொலை இல்லாமல் ஆரோக்கியத்தின் அடிப்படையில் இந்த உலக விஷயத்தில் நம்ம சாப்பிட்ற விஷயங்கள் எல்லாமே பொருந்தல், அப்படி அருந்தல் அப்படின்னு வந்துடும். பொருந்தல் என்பது இது மாதிரி மனைவி வந்து கணவன் இடத்துல, மனைவி வந்து கணவன் இடத்துல, கணவன் வந்து மன இடத்துல பொருந்துகிற விஷயங்கள். இந்த பிரபஞ்ச போகங்களாம் அனுபவிக்கின்ற சம்சாரிகள் எல்லாம் சர்வசக்தி உடைய கடவுள் அருளுக்கு முழுவதும் பாத்திரமாகும். இதுதான் வந்து சம்சாரிகளுக்கு உள்ள யோகம். அப்ப சம்சாரிகள் நீங்க வந்து நல்ல துணிமணி போட்டுக்கலாம், இந்த உலக தேவைக்கு நீங்க அனுபவிச்சுக்கலாம், கொஞ்சம் கருணையா இருக்கணும், எல்லாருக்கும் தன்னுயிர் போல் நினைத்து கொண்டு நீங்க இதை அனுபவிச்சுக்கலாம். ஆனா ஜீவகாரணியம் உங்க தரத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யணும். உங்க தரம் என்பது என்னன்னு நான் சொல்லிட்டேன், உங்க வருமானத்துல 50% தான் உங்களுடைய தரம். அப்ப அதுல வந்து சரிபாதியா நீங்க ஜீவகாரணியம் செய்து ஒழுக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இந்த உலக விஷயங்களை நீ அனுபவிச்சுக்கலாம். அதனால உனக்கு நான் அருள் தர மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அப்ப உங்களுக்கு தரம், உங்களுடைய வருமானத்துல உங்க தரம் என்ற 50% அளவுக்கு நீ ஜீவகாரணியம் பண்ற அளவுக்கு நீ கடவுள் மேலேயும் எல்லா உயிர்கள் மேலும் இரக்கம் இருந்து கொண்டால், அந்த இரக்கமே தவமாக, அந்த இரக்கமே கருணையாக, அந்த இரக்கமே யோகமாக, இரக்கமே ஞானமாக வள்ளல் பெருமான் கன்சிடர் செய்தார். நீ தரமா இருக்கணும். உங்க வருமானத்தில் 10%, 50% எப்பயும் மாசத்துக்கு ஒரு டைம், வருஷத்துக்கு ஒரு டைம் ஜீவகாரணியம் பண்றது தரம் இல்லை, அது ஜீவகாரணிய ஒழுக்கமும் இல்லை. அது தர்மம், கொஞ்சம் கொஞ்சம் தர்மம் பண்றீங்க. உங்க தரம் என்பது அதான் வள்ளலார் அடிக்கடி அவரவர் தரத்துக்குன்னு சொல்றது தான். உங்க தரத்துக்கு ஏற்ப என்பது அந்த முறை, நான் அடியேன் சொன்ன அந்த முறை 50% உங்களுடைய வருமானத்துல நீங்க ஜீவகாரணியமா தர்மங்கள் செய்து கொண்டு வரும்போது அப்ப அவர்கள் கருணையுடையவர்கள், அவர் ஜீவகாரணிய சம்சாரிகள், அவங்க தான் ஜீவகாரணிய சம்சாரிகள். இந்த ஜீவகாரணிய சம்சாரிகள் செய்கின்ற இந்த ஒழுக்கத்தை அடிப்படை முதன்மையான ஒழுக்கமாக இறைவன் கருதி கொண்டு நீ உலக போகங்கள் அனுபவிச்சு கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளை குட்டிகளை பெற்றுக்கொண்டாலும் பரவாயில்ல, திருமணம் செய்து கொண்டாலும் பரவாயில்ல, நல்ல துணிமணிகள், காரு, வசதி வாய்ப்போடு வாழ்ந்தாலும் பரவாயில்ல, ஆனா நீ ஜீவகாரணி ஒழுக்கத்தோடு இருக்கிற, இதையே நான் பெரிய யோகமாக, பெரிய ஞானமாக, பெரிய பக்குவமாக, பெரிய தவமாக இறைவன் கருதி கொண்டு இந்த ஜீவகாரணியம் பண்ற சம்சாரிகள் எல்லாமே கடவுளுடைய அருளுக்கு முழுவதும் பாத்திரமாகல். they all are eligible to become the அருட்பெருஞ்சோதி with God அப்படின்னு வள்ளல் பெருமான் கிளீர் ஸ்டேட்மெண்ட் சொல்றார். அப்ப என்ன பண்ணணும்னு சொல்றாருனாக்க, தமது குடும்ப மட்டு நம்மளுடைய குடும்பத்துல இல்லை எனக்கு ரொம்ப வருமானம் கம்மினாக்க, மாசமே 5,000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னாக்க, அந்த குடும்ப செலவு கூடிய மட்டும் சிக்கனம் செஞ்சு உன் குடும்ப அனுபவிக்கிறதுல சிக்கனம் செய்து ஜீவகாரணம் செய்யணும். இதுதான் இங்க வள்ளலார் சொல்லுகின்ற முக்கிய விஷயம். நம்ம என்னைக்கும் குடும்பத்துல சிக்கனம் செஞ்சுலாம் ஜீவகாரணம் பண்ண மாட்டோம். குடும்பத்துல போதுமான அளவுக்கு மிஞ்சி உபரி எக்ஸஸா இருக்குல்ல, இந்த எக்ஸஸை தான் ஜீவகாரணியம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அதுதான் நம்ம தரோம் அப்படின்ட்டு இன்னைக்கெல்லாம் தவறாக புரிந்து கொண்டு நம்மலாம் சம்சாரிகள் இருக்கிறோம். கண்டிப்பா அது எக்ஸஸா இல்லை. உங்க குடும்பத்துல ஒரு 100 ரூபா சம்பாதிச்சாலும் அந்த 50 ரூபா அளவுக்கு குடும்பத்தை நடத்திக்கிண்டு
இங்கே மீதி 50 ரூபா ஜீவகானம் பண்ண. ஏன்னா நீங்கள் எல்லாம் பிறந்தாச்சு. அவரவரும் அவ்வளோ கட்டாயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் பிறவி நீ ஏழையோ பணக்காரனோ இருக்குதோ இல்லையோ எல்லாருமே கடவுளர்களை பெற்று ஆகணும். ஒன்றும் யோக முறையில் போகணும். வசதி இல்லை அப்படின்னா பிரம்மச்சரியத்துக்கு போயிடணும். இல்லைன்னா சம்சாரிகள் வேணும், சுகம் வேணும், உலக சுகம் வேணும், உலகம் சாப்பிடணும் போகணும்னா நீங்கள் இந்த தியாகத்தை செஞ்சு தான் ஆகணும். அந்த மனநிலையத்துடைய வருமானத்தில் 50% நீங்கள் ஜீவகானம் பண்ணுகின்ற மனப்பக்குவத்தை அடைஞ்சு தான் தேரணும். இல்லைன்னா குடும்பத்துக்கு வருமானம் பத்தலைன்னா சிக்கனம் பண்ணிக்க வேண்டியதான். 3 வேளை சாப்பாட்டை எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ சிக்கனம் பண்ணிக்கணும். அதை சாப்பிட வேண்டியது குறைச்சிக்கணும், இதை சாப்பிட வேண்டியது குறைச்சிக்கணும். எப்படி கூடிய மட்டில் சிக்கனம் செய்தாவது அடுத்தவங்களுடைய பசியை நீக்கிறதுல நீங்கள் குறியாக இருக்கணும். ஏன்னா நமக்கு அடுத்தவங்களுக்கு பசி நீப்பது தான் இது மிகப்பெரிய ஒரு யோகம், இது மிகப்பெரிய ஒரு ஞானம். இது வந்து ஒரு செயல், ஒரு சேவை, ஒரு புண்ணியம். அப்படி இல்லை, இது எல்லாம் கடந்து நம்முடைய ஆன்மா உயிர்ப்பதற்கான இது ஒரு மிகப்பெரிய ஒரு தவம். அதனால குடும்பத்தில் உள்ளவங்க நீங்கள் கண்டிப்பாக ஜீவகானியம் இந்த அவரவர் நான் சொன்ன அவரவர் தரத்துக்கு ஏற்ப செய்யணும். அது மட்டும் இல்லை, குழந்தையே இல்லாட்டினாலும் பரவாயில்ல, நீ ஜீவகானி செஞ்சுட்டு ஐயாவிட்ட கேட்டினா குழந்தையே உனக்கு கொடுப்பாருங்க. இப்போ வள்ளலார் வந்து குழந்தையின்மைக்கு குழந்தை பெற்றுக்கலாமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டால், குழந்தை இல்லாட்டினாலும் நீ ஜீவகானம் செய்யு, நான் உனக்கு குழந்தை தரங்க, நீ குழந்தையோடு இருந்து கொண்டு நீ கடவுளர்களை பெற்றுக்கொள்ளலாம். செல்வம் இல்லையா, செல்வம் இல்லாட்டினாலும் நீ ஜீவகாரணி செய்வோம், தரத்துக்கு ஏற்ற மாதிரி ஜீவகாரணி செய்யி. அந்த ஜீவகாரணி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உனக்கு போதுமான செல்வத்தையும் நான் கொடுப்பேன், நீ உலக போகங்களும் அனுபவிச்சுக்கலாம் அப்படி சொல்கிறேன். இப்போ ஜீவகாரணி ஒழுக்கத்திலேயே வள்ளலார் சொல்லும்போது பசி கொலை என்பது முக்தி பெறுவதற்கான ஜீவகாரியம். அதுக்கடுத்து இச்சை, எளிமை, பயம், தாகம், பிணி, இந்த 5 வகையான ஜீவகாரணி செயல்கள் வந்து இந்த உலகத்துல யுகலோகத்துல சுகபோகமா அனுபவிப்பதற்கான புண்ணிய செயல்களுக்குள்ள ஜீவகாரணத்தையும் வள்ளலார் வந்து சொல்றாரு. அப்ப அந்த உலகத்துல வள்ளலார் வந்து நீ டை அடிச்சுக்கிறியோ, நீ ஷேவ் பண்ணிக்கிறியோ, ஷேவ் பண்ணலையோ, நல்ல சட்டை போடுகிறியோ, கெட்ட சட்டை போடுகிறியோ, இதெல்லாம் வள்ளலார் வந்து பார்க்கல. வள்ளலார் வந்து நீ கருணையா இருக்கிறியா, எல்லா உயிர்களையும் உயிர்ப்புன்னு நினைச்சுக்கிட்டு உனக்கு சம்பாதிக்கிற அந்த வருமானத்துல சரிபாதி நீ உன் தரம் என்ற சரிபாதி நீ ஜீவகாரணம் பண்ணுகின்ற மன பக்குவத்தை நீ அடைந்து இருக்கின்ற அந்த பக்குவம் உனக்கு வந்துருச்சுன்னா அதுவே நான் பெரிய தவம், நீ செய்த தவமாகவும், நீ பெரிய செய்த யோகமாகவும், நீ பெரிய செய்த வாசியாகவும் நான் கருதி கொண்டு உனக்கு நான் அருள் பண்றேன். இது சர்வ சக்தியுடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மேல் சத்தியம் அப்படின்ட்டு வள்ளலார் நமக்கு வந்து சத்தியம் செய்து ஜீவகாரணத்துல சொல்றார். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு கல்வி இல்லையா, அறிவு இல்லையா, செல்வம் இல்லையா, போகத்தில் நல்லா மனைவி மக்கள் நல்லா சுகபோகமாக அனுபவிக்க முடியலையா, இதை பற்றி நீ வருந்தி கொண்டு இருந்தா கூட உன் தரத்துக்கு திரும்ப வள்ளலார் உன் தரத்துக்கு பசித்த ஏழைகளுக்கு நீ ஜீவகாரணி செய்யி, நான் உனக்கு அந்த சுகத்தெல்லாம் தரேங்கிறாரு. அப்போ அந்த சுகலாம் நீ அனுபவிக்க வேணாம் அப்படின்னா வள்ளலார் அந்த சுகத்தை நீ ஜீவகாரணி பண்ண சுகத்தை தரும்னு சொல்லுவாரா? தர மாட்டார். அப்போ இந்த சுகங்களை அனுபவிப்பது, இந்த உலக போகங்களை அனுபவிப்பது கடவுளோட அருளை பெறுவதற்கு எந்த தடையும் இல்லை. இது ஆனால் இது சம்சாரிகளுக்காக ஒடுக்கப்பட்டது. எந்த சாதுக்களுக்காகவோ, சாதுக்களையோ சாமியார்களோ பிரம்மச்சரியமோ நீ 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டு சுக போகத்தை அனுபவிச்சுக்கிட்டு நான் சாதுக்கள், நான் சம்சாரிகள், நான் வந்து பிரம்மச்சரிகள், நான் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தூங்கினா போதும் நீங்கள் அனுபவிச்சுனா உடம்பு தான் கெட்டுப்படும். உலக போகங்களை அனுபவிக்காம உயிர் வாழ்வதற்கான விடயங்கள் மட்டும் செய்து கொண்டு 23 மணி நேரமும் சன்மார்க்க விடயங்கள் நினைப்பில் இருந்து கொண்டு உங்களுடைய எண்ணங்கள் துரிய நிலையிலே மனசு இருந்து கொண்டு நீங்கள் 1 மணி நேரம் தூங்கினா போதுமானது. நீங்கள் 23 மணி நேரம் நான் உலக விஷயங்களை உலக ஃபோனை பார்த்துட்டு உலக விடயங்களை நடந்துக்கிட்டு நீங்கள் 1 மணி நேரம் தூங்கினா போதுன்னா உங்கள் உடம்பு வந்து லிவர் சுண்டிடும். லிவர் வந்து அதிகமாக சூடாகி லிவர் பிரச்சனை வரும், டயபெட்டிக் கம்ப்ளைண்ட் வரும், உடம்புல ஸ்கின் கம்ப்ளைண்ட் வரும், அழுக்கு ஏற்பட்டுடும், உடம்பே ரத்தம் சுண்டி போய் கருத்துடும். நீங்கள் ரொம்ப தெளிவாக விளங்கிக்கணும். ஸோ கடவுளை அடைவதற்கான விஷயங்களில் வள்ளலார் யோகமார்களுக்கு பிரம்மச்சரியத்திற்கு ஒரு மார்க்கமாகவும் சம்சாரிகளுக்கு ஒரு ஜீவகாணி ஒழுக்கத்தை யோகமாகவும் நமக்கு வந்து கொடுத்துருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சம்சாரிகள் பல நாள் குழந்தை இல்லைனா கூட பல விரதங்களை செஞ்சு நீ வருந்தி பண்ணிட்ட, அப்பயும் திரும்ப உனக்கு குழந்தை வரலனாக்க நீ பசித்த ஏழைகளுக்கு நீ பசி உணவு கொடுப்பதே நீ விரதமாக அனுசரித்தினா அந்த ஜீவகாரணி அனுசரிப்பு நல்ல அறிவு உள்ள ஜீவகாரணி எண்ணம் உள்ள ஒரு நல்ல குழந்தைகளை கூட நான் கொடுப்பேன் அப்படின்னு வள்ளல் பெருமான் வந்து சொல்லியிருக்கிறேன். அப்போ கடவுளர்களை பெறுவதற்கு நம்ம ஒரு முடிவு பண்ணணும். நான் வந்து பிரம்மச்சரியத்தை சாதுக்களாக போயிட்டு கடவுளர்களை பெறுவதற்கு முயற்சி பண்ணனா அப்போ அதுக்குண்டான விஷயங்களை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும்.
இல்ல நான் வந்து குடும்பத்துல சம்சாரிகளா இருந்து கூட கடவுள் அருளை பெற முயற்சி பண்ணேன். 2 வழி இருக்குது. 2 கிட்ட போய் சேர்றது ஒண்ணுதான். போற மார்க்கம் போற லைன்ஸ் தான் வேற தவிர அந்த கிளைமாக்ஸ் அந்த எண்டு வந்து பாத்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதி தான். ஸோ பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கும் இப்படி வந்துருங்க, பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்காதவங்க நீங்க இப்படி வந்துருங்க அப்படின்னு வள்ளலார் சொல்றார். அப்ப பஞ்சகற்ப தேய்ச்சி குளிக்க சொல்றார், உணவு பழக்க வழக்கத்தை மாத்துறார், எல்லாமே சம்சாரிகளுக்கு உண்டான உணவு பழக்க வழக்கத்தையும் மாற்ற வள்ளலார். அதுபோல பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கின்றவர்களுக்கும் அவர்களுக்கும் யோக பழக்கத்தை மாத்தினார். அப்போ வள்ளலார் வந்து ஜீவகாணி ஒழுக்கத்தை தெளிவா அந்த 3 பகுதியும் தெளிவா நம்ம சம்சாரிகள் படித்து கொண்டு நமக்கு முடிந்த அளவுக்கு நம்ம தரத்துக்கு ஏற்ப, நான் ஏற்கனவே சொல்லிட்ட தரம்னா என்னன்னு, அந்த தரத்துக்கு ஏற்ப நீங்க ஜீவகாணி விரதங்களாக ஜீவகாணியத்தை ரெகுலரா நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்க நீங்கள் சத்தியமாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அவர்களை இப்பிரிவிலே பெற்று மரணமில்லா பெருவாழ்வு பெற்று நித்திய இன்பமயமாக வாழ்வது நிச்சயம் சத்தியம் அப்படின்னு வள்ளல் பெருமான் நமக்கு வந்து சம்சாரிகளுக்கான ஒரு யோக முறையை நமக்கு வந்து இந்த சுத்தசன்மார்க்கத்தை தெரிவிக்கிறார். சுத்தசன்மார்க்கிலேருந்து நான் யோகம் பண்ணலை, நான் வாசி பண்ணலை. ஆனால் வாசி வந்து இங்கே வந்து பிரம்மச்சரியத்திற்கும் சொல்லப்படலை, சம்சாரிகளுக்கும் சொல்லப்படலை. அதனால வாசி யோகம் செய்து கொண்டு அதற்காக காலத்தையும் நேரத்தையும் சம்சாரிகள் சத்தசன்மார்க்கத்தில் இருப்பவர்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. காலத்தின் நேரத்தை வியம்படாங்க. அதற்கு பதிலாக எல்லாருக்கும் தன்னுயிர் போல் நினைக்கின்ற உணர்வை வருவித்துக் கொள்வதற்கான ஒரு யோகம் எது? பசித்தவர்களுக்கு சாப்பாடு போடுவது. சாப்பாடு போடுவது தர்மம். இங்கே சாப்பாடு போடுவதுதான் யோகம். சாப்பாடு போடுவது இங்கே வந்து பெரிய ஞானம். எல்லாம் அவன் சாப்பாடு போட்டு அவன் சாப்பிட்றத நாம சாப்பிடமா நினைப்பது தான் இங்கே பெரிய ஞானம். அவனுடைய பசி என்ன, ஏன் பசியா நினைப்பது தான் இங்கே வந்து யோகம். அப்போ அங்கே யோகத்தில் செய்யக்கூடிய நடக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாம் இங்கே சம்சாரிகள் ஜீவகாணி ஒழுக்கத்திலேயோ கடவுளை நினைக்கும் போது கோடி கோடி பங்கு உஷ்ணம் அதனால உருவாகுதுன்னு வள்ளலார் சொல்றார். நீ வந்து தோத்திரம் கடவுளை தோத்திரம் செய்து கொண்டு இருந்தாவே அருட்பாவை படிச்சவே உனக்கு வாசி இங்கே அடங்கிடு. தனியா நீங்க போய் வாசி யோகம் பண்ண வேண்டியது. நீங்க கடவுளை நினைத்து கொண்டு அருட்பெருஞ்சோதி மகாமந்திரங்களை சொன்னாவே உங்களுக்கு எல்லாம் சுக்கிலம் எல்லாம் இந்த நீர் சுண்டி ஒருதல் பந்துத்தாய் மேனீர் சுக்கிலத்தை சேர்ந்துரும். இதெல்லாம் இந்த யோக முறைகள்லாம் வள்ளலார் வந்து அங்கங்க ரகசியங்களாக நம்ம சொல்லுறார். அப்ப அருட்பெருஞ்சோதிங்கிற மகாமந்திரத்தை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லுவதே மிகப்பெரிய ஒரு 3 மணி நேரம் நீங்க வாசி செய்யறதுக்கு ஒப்பாகும். நீ ஒரே ஒரு முறை கடவுளை புருவமத்தில் நினைச்சிட்டு இந்த மகாமந்திரத்தை சொன்னாவே, ஒரு முறை சொன்னாவே நீங்க 3 மணி நேரம் வாசி யோகம் செய்யறதுக்கு சமமாகும். வாசியெல்லாம் தானா வள்ளலார் வந்து நடத்தி கொடுப்பார். ப்ராசஸ் அவருக்கு நடந்தது. ஆனா இங்க வந்து ஆட்டோ சிஸ்டம், மேனுவலா நம்ம தூக்கக்கூடிய சிஸ்டம் சுத்த சன்மார்க்கத்துக்கு கிடையாது. மேனுவலா வாசியோகம் செய்வது வந்து நம்முடைய சித்த மார்க்கம். இங்க ஆட்டோ சிஸ்டம், தானே வந்து தந்த தயாநிதி, தானே வந்து என்னுள் அமர்ந்தான், தானாக கொடுத்தான், நான் இருக்கும் குடிசையில வழியை வந்து எனக்கு வந்து புகுந்து கொண்டான். அப்ப நம்ம எங்கே கருணை இயற்கையின் உள்ளன. கருணைமயமாக இருக்கிற சம்சாரிகள் பிரம்மச்சரியத்தில் இருக்கின்ற சன்மார்க்கிகளும் கருணையாக நாம் இருக்கும்போது எங்கே கருணை இயற்கையின் உள்ளன, அங்கே விளங்கி அருட்பெரும் சிவமே. யாரே எனினும் யாராக இருந்தாலும், அவன் எந்த செய்கை உடையவர்களாக இருந்து கொண்டிருந்தாலும், எந்த தவறான செய்கை உடையவர்கள் இருந்து கொண்டிருந்தாலும், புலைக்கொலை மட்டும் செய்யாம இருந்த ஆனா கெட்ட பழக்கங்கள்லாம் செய்யறாரு, ஆனா அவர்கிட்ட கருணை இருக்குதுன்னா அவருடைய உள்ளத்துல இந்த இறைவன் வந்து உட்கார்ந்து அவர்களை நல்வழிப்படுத்தி மரணமில்லா பெருவாழ்வு கொடுக்குறாரு. அப்ப இது கருணையத்தினுடைய உச்சம். கருணையத்தோட மேக்சிமம் அதிகபட்சமான கடவுளை ஆக இந்த அருட்பெருஞ்சோதி இறைவன் இருப்பதனால இது எல்லாத்தையும் மன்னித்து அருள் பாலிக்கின்ற ஒரு கடவுளாக இருக்கிறார். இப்ப இந்த கடவுளை வணங்கி கொண்டு நீங்கள் உலக விஷயத்துல நான் சாப்பிட்றேன் அப்படின்னு வந்து அவசியமே இல்லை. உடலை பாதிக்காம புலைக்கொலை செய்யாமல் உடலை பாதிக்காம உணவுகளை இருந்தால் நீங்க சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் பெரிய குற்றமாக கருதி உங்களுக்கு இறைவன் வந்து அருளை கொடுக்காம செய்ய போறது இல்லை. அடுத்து பொருந்துது, நான் வந்து என் மனைவி கூட நான் வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபடுறேன், அதனால எனக்கு அருள் கொடுப்பாரா அப்படின்னா அதையும் ஒரு பெரிய குற்றமாக இறைவன் கருந்தி கொண்டு உனக்கு அருள் கொடுக்காம இருக்க போறது இல்லை. நான் வந்து பிள்ளைங்க 2 பிள்ளைங்க எடுத்துட்டேன், 3 பிள்ளைங்க பெற்றுக்கிறேன், 5 பிள்ளைங்க பெற்றுக்கிறேன், 20 பிள்ளை, எத்தனை குழந்தைங்க நீ பெற்றுக்கொண்டாலும் அதை ஒரு தடையாக தப்பாக கருதி கொண்டு இறைவன் அருள் கொடுக்காம இருக்க போறது இல்லை. ஆனால் நீங்க கருணையாக மட்டும்தான் இருக்கணும். கருணை இல்லாம நீங்க வேற எந்த வாசியோகம் செய்தாலும், எந்த ஞானம் பெற்றிருந்தாலும், எவ்வளவு நாள் யோகம் செய்து கொண்டிருந்தாலும் அவர்களெல்லாம் இந்த கடவுளுடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளுக்கு பாத்திரமாக மாட்டார்கள் அப்படின்ட்டு நமக்கு வந்து ஜீவகாணி ஒழுக்கத்தில் சத்தியம் செய்து சொல்லப்படுது. ஸோ
ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை திரும்ப 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 படித்தவர்களுக்கு நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விளக்கம் வந்து எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி இறைவன் வந்து நமக்கு வந்து விளக்குவார். ஸோ இந்த காணொலியை நம்ம வந்து நிறைவு செய்யறோம். அடுத்தடுத்து காணொலியில் நம்ம அடுத்தடுத்து ஒரு சிந்தனையோடு சன்மார்க்க சிந்தனையோடு நம்ம வந்து சிந்தனை செய்யலாம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.